உங்களுக்கு கீமோதெரபிக்கும் இம்யூனோதெரபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள். கீமோதெரபிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்புல செலுத்துகிற மருந்து வந்துட்டு கேன்சர் செல்லையும் அழிக்கும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல செல்களையும் அழிச்சிடும். ஸோ அதனால தான் கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ டயர்டாக ஹேர் ஃபால் ஆகுறது, சாப்பிட முடியாமல் இருக்கிறது, ரொம்ப அன்ஈஸியாக இருக்கிறது எல்லாமே அதனால தான். இம்யூனோதெரப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்டப் பண்ணுவாங்க. எப்படின்னாக்கா இம்யூனோதெரப்பி மூலியமாக நம்ம உடம்புல செலுத்துகிற இன்ஜெக்ஷன் வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல செல்களை பூஸ்டப் பண்ணி கேன்சர் செல்லோட ஃபைட் பண்ண வைக்கும். ஸோ அதுதான் வந்து இம்யூனோதெரப்பி. எனக்கு -9 பிரஸ்ட் கேன்சருக்கு 8 கீமோதெரப்பி சஜெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. சென்னையில் விஎஸ் ஹாஸ்பிட்டல் கீழ்பாக் பிரான்ச், அங்கே தான் வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து சீஃப் டாக்டர் கிட்ட தான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். அன்றைக்கி அவங்க வர லேட் ஆகிறதுனால டாக்டர் தீரஜ் சாரை அன்றைக்கி பார்த்தோம். அவங்க நெக்ஸ்ட் சுப்பிரமணியம் சாருக்கு நெக்ஸ்ட்டாக பார்க்குறது வந்து தீரஜ் சார் தான், ஆன்காலஜிஸ்ட் விஎஸ் ஹாஸ்பிட்டலில். ஸோ தீரஜ் சார் ரிப்போர்ட் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னாக்கா, ஓகே 4 கீமோ முடிஞ்சிருச்சு, வெரி குட், ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது, உங்களுக்கு டியூமர் வந்து சைஸஸ் சின்னதாயிட்டே வருது. ஸோ 5th கீமோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த இம்யூனோதெரப்பியும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்க ரிசல்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. இப்போ இம்யூனோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறோன்னாக்கா கீமோ தேவையில்லையா சார், அது ஸ்டாப் பண்ணிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். சார் சொன்னாங்க, இல்லைம்மா கீமோதெரப்பிங்கிறது வந்து பேசிக், நம்ம ஸ்கூல் மாதிரி, அது கம்பல்சரி, அது 8 கீமோவும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். இம்யூனோதெரப்பிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், ஈவினிங் டியூஷன், ஸ்பெஷல் கிளாஸஸ் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தெரப்பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவைட் காஸ்ட்லி. ஒரு இன்ஜெக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhsலேருந்து 2.5 lakhs வரைக்கும் சொல்கிறாங்க. மினிமம் 5 இன்ஜெக்ஷன் போடணும் சொல்கிறாங்க. 5 இன்ஜெக்ஷன் போட்டுக்கும் போது அந்த கம்பெனிலேருந்து நமக்கு 6 இன்ஜெக்ஷன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்கிறாங்க. அப்பயே உள்ளே இருந்த ஒரு மைண்ட் வாய்ஸ் வந்தான். பட் ஆனால் நம்ம டாக்டர்ஸ் கிட்ட சொல்ல முடியாது. வீட்டில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் வேணால் அந்த ஃப்ரீயாக கொடுக்குற இன்ஜெக்ஷனை ஃபஸ்ட்டு போட்டுடுங்களேன், அது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு 5 இன்ஜெக்ஷன் நாங்கள் வந்து பே பண்ணி போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கிண்டலாம் ஜாலியாக சொல்லிட்டு இருந்தோம். எதுலேயுமே ஒரு ஹியூமர் இருந்தால் தான் லைஃப் வந்துட்டு பெயின் இல்லாமல் போகும். ஓகே. அண்டு ஸோ சார்கிட்ட டீட்டெயிலெலாம் கேட்டுட்டு வெளில வந்துட்டோம். சுப்பிரமணியம் சாரோட செக்ரட்டரி வந்துட்டு, சார் வந்துட்டாங்க, அவங்களையும் பார்த்துடுறீங்களா அப்படின்னாங்க. சரி, ஓகே, சூப்பர், அவரையும் பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா சீஃப் சாரையும் பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுட்டா தான் மைண்ட் வந்து திருப்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களையும் பார்த்தோம்.